இயேசு அவனை நோக்கி, சீமோனே, சீமோன்கிற ஊரை சேர்ந்த ஆள் இந்த பேதுரு, அதனால சீமோனேங்கிறார். சீமோன் ஊருக்காரனே, உனக்கு எப்படி தோன்றுகிறது? பூமியின் ராஜாக்கள் தீர்வையையும் வரியையும் தங்கள் பிள்ளைகளிடத்திலோ அந்நியரிடத்திலோ யாரிடத்தில் வாங்குகிறார்கள் கேட்டார். இவர் வரி கொடுக்கிறாரா இல்லையான்னு பேதுருக்கு தெரியல. அவங்க வரி கேட்ட உடனே எங்க போதகர்லாம் கரெக்டா வரி செலுத்துறாருன்னு விட்டு அடிச்சுட்டு வந்தாலும் பொய். யாரு? பேதுரு சொல்லிவிட்டான்னு வருது. அப்புறமேல இயேசுக்கு வந்த பிறகு அவர் இயேசு கேட்கிறாரு, சீமோனே, பேதுரு வேண்ட அர்த்தம், சீமோனே, உனக்கு எப்படி தோன்றுகிறது? பூமியின் ராஜாக்கள், நம்ம நாட்டில் இருக்கிற ராஜாக்கள் இருக்காங்களே, இவங்க தீர்வையையும் வரியையும் தங்கள் பிள்ளைகளிடத்திலோ அந்நியரிடத்திலோ யாரிடத்தில் வாங்குகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு பேதுரு, அந்நியரிடத்தில் வாங்குகிறார்கள் என்றான். இயேசு அவனை நோக்கி, அப்படியானால் பிள்ளைகள் அதை செலுத்த வேண்டியதில்லையே. அப்ப அந்நியத்தை எல்லாம் போய் வரி கேட்டுட்டு இருக்கும் போது அவங்களுக்கு நாம என்ன செய்யக்கூடாது? வரி கொடுக்க கூடாதுங்கிறார். இதான் நியாயம். இந்த மாதிரியான ஆட்சிக்கு என்ன செய்யக்கூடாது? வரி தரக்கூடாது சொல்லிட்டு ஸ்ட்ராங்கா இருக்கணுமா இல்லையா? இருக்கல, பயந்துட்டு வரி கொடுக்கிறாரு. அப்புறம் அதான் வேடிக்கை, வேண்டியது இல்லையேன்ட்டாரு. அப்புறம் என்ன சொல்றாரு? ஆகிலும் ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடரலாய் இராதபடிக்கு, அவன் ஏதாவது பண்ணிராதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார், ஒரு வெள்ளிப்பணத்தை காண்பாய், அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவர்களிடத்திலே கொடு. இப்பதான் சொன்னாரு, இவங்களுக்கு வரி கொடுக்கறது நல்லது இல்லைன்ட்டார். வரி கொடுக்கிறது நல்லது இல்லைன்னு தெரியவும் செய்யுது, அதை கொடுக்கவும் செய்கிறாரு. அப்ப தாட்சணியம் வந்து குறிக்கிறது பாருங்க. நல்லவர் இல்லைன்னு தானே சொல்லப்பட்டுச்சு. தாட்சணியம் பார்க்கிற ஆளு நல்ல ஆளு இல்லைன்னு நீதிமொழிகள் சொல்லுது. அது நல்லவன் இல்லை, நல்ல காரியம் இல்லைன்னு. இவருக்கு நல்லாவே தெரியுது வரி கொடுக்க கூடாது. யாருக்கு? இயேசுவுக்கு தெரியுது இந்த ராஜாக்கு வரி கொடுக்க கூடாது. தெரிஞ்சுக்கிட்ட நம்ம இடரலா போய் ஏதாவது இடைஞ்சல் பண்ணிடுவாங்க, போய் மீனுக்கு பிடிச்சிட்டு வந்து அதில் ஒரு வெள்ளி காசு இருக்கு, அதை கொண்டு நமக்கு உனக்கு சேர்த்து வேண்டாம் வரி கட்டியிருப்பா, இந்த வம்புல மாட்டி விட்டுறாதே அப்படின்னு சொல்லி சொன்னா இது முகத்தாட்சணியமா இல்லையா? இது நல்லவருக்குரிய அளவுகோல் இல்லையே? அவரும் பாவின்னு தெரியுது. இயேசு பாவமற்ற புண்ணிய ஆத்மாவா பிறக்கலைங்கிறதுக்கு இது ஒரு பெரிய சான்று. அது மாத்திரம் இல்லை, விபச்சாரம் செய்யலாகாது. இது யாராவது ஒத்துக்குருவீங்கல்ல? எல்லாரும் ஒத்துக்குருவீங்க. விபச்சாரம் செய்யக்கூடாது என்பது நீதிமொழியில 6:29 சொல்லப்படுதுங்க. விபச்சாரம் செய்யக்கூடாது என்பது நீதிமொழியில 6வது அதிகாரம் 29வது வசனத்தில் சொல்லப்படுது. இது வந்து நீதிமொழியில காட்டாமலே எல்லாருக்கும் தெரியும். விபச்சாரம் செய்யறது பாவங்கிறத ஒத்துக்கிறாத மனித பிறவியே இல்லை. விபச்சாரம் செய்யறவனுக்கு விபச்சாரம் பாவம்னு தெரியும். ஆமா, 6:29. பிறனுடைய மனைவி இடத்தில் பிரவேசிப்பவனும் அப்படியே அவளை தொடுகிற எவனும் ஆக்கினைக்கு தப்பான். ஆக்கினைக்கு தப்பக்கூடாது, தண்டிக்கிறதுக்கு ஒரு ஆள்க. இதுனா இதுக்கு ஆதாரம் காட்ட வேண்டிய விபச்சாரத்துக்கு இருந்தாலும் காட்டுறேன், பைபிள்ல இருக்குது விபச்சாரம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி. ஆனா யோவான்ல 8:3 எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா இயேசு வந்து விபச்சாரம் பண்ணி இருப்பாரோங்கிற ஒரு சிந்தனையை உண்டாக்கு. பச்சையா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நான் முழுசா படிக்கிறேன், அதுல உங்களுக்கு விளங்கும். யோவான்ல 8:3-11 சொல்லப்படுது. 3-11 வரைக்கும் பாருங்க. ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவியாகிய யோவன்னாலும் சூசன்னாலும் தங்கள் ஆஸ்திகளால் அவர்களுக்கு, யோவானுங்க லூக்கா எடுத்துருக்க, யோவான் 8:3 அப்பொழுது விபசாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை விசாரம் செஞ்சிருக்கிறார். இந்த சம்பவத்தை மரியாதைக்குரிய ஜெபமணி அவர்களும் குறிப்பிட்டார்கள். அப்பொழுது விபசாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை வேத பாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து, இயேசுவிடத்திலே கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபசாரத்தில் கையும் மெய்யுமாக பிடிக்கப்பட்டாள். உங்களை விசாரம் செஞ்சிருக்கிறான், கையுமே பிடிச்சிட்டாங்க, இயேசுட்ட கொண்டு வர்றாங்க. இந்த ஸ்திரீ விபசாரத்தில் கையும் மெய்யுமாக பிடிக்கப்பட்டால் இப்படிப்பட்டவர்களை கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாய பிரமாணத்திலே நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்கிறீர் என்றார்கள். மோசையுடைய நியாயப்பிரமாணம் என்னங்கிறதெல்லாம் நாளைக்கு வேதம்ங்கிறதுல வரும்.
அவ மோசையுடைய நியாயப்பிரமாணத்தில் இருக்குது விபச்சாரம் செஞ்சா கல்லெறிஞ்சு கொள்ளணும்னு சொல்லி அத அந்த பரிசேயர்கள் அந்த காலத்தில் இருந்த யூத மத அறிஞர்கள்லாம் வந்து சொல்றாங்க, இப்படிப்பட்டவர்களை கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்திலே நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்கிறீர் என்றார்கள். யார்ட்ட? இயேசுட்ட கேட்கிறாங்க. அவர் சொல்றாரு, அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். நல்லா கவனிக்கணும், ஏன் இப்படி சொன்னாங்கன்னு கேட்டா, அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ இப்படி ஒரு குற்றத்தை கொண்டு நிப்பாட்டிட்டாங்களா? இயேசுவோ குனிந்து விரலினால் தரையில் எழுதினார். என்ன எழுதினார்னு காணோம், எழுதினார். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக் கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவமில்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லறிய கடவன். உங்கள யாருக்கு பாவம் இல்லையோ அவன் மோசையை எழுதிக்கலாம். சரிதான், மோசையுடைய, இது நல்லா கவனிக்கணும், மோசையுடைய நியாயப்பிரமாணத்தில் கல்லறிஞ்சு கொள்ளணும்னு இருக்குது. பிடிச்சிக்கிட்டு வந்திருக்காங்க ஐயமையுமா. அதுக்கு இயேசு என்ன சொல்றாருன்னா, எரியத்தான் வேணும். அதன் அர்த்தம் எரியத்தான் வேணும், ஆனா உங்கள எவன் பாவம் செய்யலையோ அவன் முதக்கல் அவன் எரியட்டும் அப்படிங்கிறார். சரி, அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். 12 சீடர் உள்பட அவ்வளவு பேரும் எப்படி விஷயத்துல இதா இருந்திருக்காங்கன்னு விளங்குது. என்ன சிரிக்க கூடாது. என்ன, அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார், அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள். இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரியை தவிர வேறொருவரையும் காணாமல், ஸ்திரியே, உன்மேல் குற்றஞ்சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாயிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். நல்லா கவனிக்கணுங்க, இந்த வசனம் சில பைபிள்ல இல்ல, சில பைபிள்ல முன்ன மாத்தி இருக்குது. அது வேற தலைப்புல வரும். பிரச்சனை என்ன இருக்குது இதுல? என்ன தெரியுதுன்னு கேட்டா, மோசையுடைய நியாயப்பிரமாணத்துல என்ன இருக்குது? விபச்சாரம் செஞ்சா கல்லெறிஞ்சு கொல்லணும்னு இருக்குது. அதைத்தான் இவங்க நினைவுபடுத்துறாங்க. அப்ப இது செயல்படுத்தப்பட வேண்டிய ஒரு சட்டம்னு தெரியுது. இந்த சட்டம் செயல்படுத்தப்படணும். தகுந்த ஆதாரத்தை கொண்டாந்து காட்டி எரிஞ்ச கல்ல எரிஞ்சின்னோன்னு யாரா உங்கள ஒழுக்கம்னு கேட்கிறாரு. ஒத்தரும் இல்லை. இப்ப என்ன பண்ணிருக்கணும்? மோசடி நியாயப்பிரமாணத்தை செய்யறதா இருந்தா முதக்கல்ல இவராவது எடுத்து, நான் இருக்கிறேன், நீங்களா ஒத்தரும் இல்லையில, நான் இருக்கிறேன், நான் எறிகிற முதக்கல்ல, அப்புறம் நீ மோசையுடைய நியாயப்பிரமாணத்தை செயல்படுத்து அப்படின்னு சொல்லணுமா இல்லையா? நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக்குறது இல்லை, போ. என்ன அர்த்தம்? ஒரு மாதிரியான அர்த்தம் வருது, பச்சையா சொல்லல. அப்படிலாம் இப்படிலாம் நல்லவர்களை நபிமார்களை பற்றி நாங்க சொல்ல மாட்டோம். இப்ப இந்த மாதிரியான ஒரு கருத்துப்பட இது தெளிவா வருது. பாவம் செய்யாதவன் கல்லெறிஞ்சு கொள்ளணும்னு சொன்னா இப்ப இயேசு செஞ்சு இருக்கணும். ஏன்? இது கர்த்தருடைய பிரமாணம்னு முன்னாடி வந்துருச்சு. இயேசு ஏன் இதை செஞ்சிருக்கணும்னு கேட்டா, இது மோசையுடைய நியாயப்பிரமாணத்துல உண்டான சட்டம். இது கண்டிப்பா கல்லெறிஞ்சு கொள்ளணுங்கிறது மோசையுடைய நியாயப்பிரமாணத்துல, எண்ணாகமத்துல, உபாகமத்துல எல்லாம், லேவியர் ஆகமத்துல எல்லாம் சொல்லப்படக்கூடிய சட்டம் இது. இந்த சட்டம் இயேசுவுக்கு தெரிந்து தெரியாம இருந்து தெரிவிக்கப்பட்டு தெரிஞ்ச பிறகு கூட அவர் செயல்படுத்தல என்று சொன்னா வேற மாதிரியான அர்த்தம் வருதா இல்லையா? யோசிச்சு பாருங்க. இப்படி எல்லாம் எதுக்கு சொல்றேன்னு கேட்டா, பாவத்தை சுமக்கிறதுக்கு வர்ற ஆளு பாவம் அவர் முதல் இல்லாம இருக்கணும் இல்லையா? அதுக்காக நான் சொல்ல வர்றேன். அது மாதிரி பொதுவா ஒரு மனிதனுக்குங்க சாந்த குணம் இருக்கணும். நல்ல மனுஷனுக்கு என்ன அளவுகோல்? சாந்த குணம் இருக்கணும். ஒரு எதுக்கு எடுத்தாலும் திடீர்னு முன்கோம் வரக்கூடாது. இதெல்லாம் பைபிள் சொல்லாட்டாலும் குர்ஆன் சொல்லாட்டாலும் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். இருந்தாலும் பைபிள்ல இருந்து நான் சொல்றேன், சாந்த குணம் வேணுங்கிறதுக்கு நீதிமொழி 14:29 சொல்லப்படுது. சாந்த நீதிமொழியில 14வது அதிகாரம் 29வது வசனத்துல சொல்லப்படுறது என்னன்னு கேட்டா, சாந்த குணம் தான் வேணும், மோசமான முன்கோப குணம் மதியினம் அப்படின்னு சொல்லப்படுது. நீதிமொழிகள் 14:29 சொல்லப்படுது. நீடிய சாந்தமுள்ளவன்
நீடிய சாந்தம் உள்ளவன் மகா புத்திமான். நீடிய சாந்தம் உள்ளவன் மகா புத்திமான். முற்கோபியோ புத்தி ஈனத்தை விளங்க பண்ணுகிறான். புத்தி ஈனனா மதி ஈனம். முன்கோபியை பொறுத்த வரைக்கும் அவனை எங்க சேர்க்கணும்னு கேட்டா அவன் மதி ஈனன், விவரம் இல்லாதவன், நல்லவன் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாசகம் எதுல இருக்குது? நீதிமொழியில காணப்படுது. அதே நேரத்தில் இயேசுவை பொறுத்த வரைக்கும் முன்கோபம், பயங்கரமான முன்கோபம் அவருக்கு வந்திருக்கு. ஒரு சாந்த சுரூபியாக பைபிள் அவர் நமக்கு அறிமுகப்படுத்தல. ஒரு பக்கம் ஆட்டுக்குட்டின்னு சொன்னாலும் கூட அவருடைய கேரக்டர்களை நமக்கு அறிமுகப்படுத்தும் போது பயங்கரமான கோபமும் அந்த கோபத்தில் வரக்கூடிய வார்த்தைகளையும் பார்க்கும்போது என்னடா இப்படி ஒரு நல்ல ஒரு ஆள் இப்படி இருக்கக்கூடாதுன்னு நமக்கே தெரியுது. நான் அப்படி இருந்தா நீங்க ஒத்துக்கிற மாட்டீங்க. மரியாதைக்குரிய ஜெபமணி அவர்கள் அந்த மாதிரி பேசினா ஒத்துக்கிற மாட்டீங்க. அந்த மாதிரியான பேச்சுக்களை எல்லாம் இயேசு கோபத்தில் பேசினார்னு சொல்லி மத்தேயு 12:34 சொல்லுது. சரி பாருங்க, அவர் சொல்லியிருக்காரு 12:34 விரியன் பாம்பு குட்டிகளை, நீங்கள் பொல்லாதவர்களாயிருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனுஷனை பார்த்து, சீடர்களை பார்த்து விரியன் பாம்பு குட்டியே அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்த்தையை பிரயோகம் பண்றார். அதுக்கப்புறம் 23:33 சொல்றாரு, சர்ப்பங்களே, விரியன் பாம்பு குட்டிகளே, நரகாக்கினைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வீர்கள்? பாம்பே பாம்பு குட்டியே என்றெல்லாம் அவருக்கு கோபம் வருது. அதே மத்தேயுல 16:4 சொல்லப்படுது. 16வது அதிகாரம் 4வது வசனத்தில் சொல்லப்படுது. 16:4 இந்த பாருங்க, அதுக்கு முந்தைய படிக்கிறேன். உதயமாகிற போது செவ்வானமும் மந்தாரமுமா இருக்கிறது, அதனால் இன்றைக்கு காற்றும் மழையும் உண்டாகும் என்று சொல்கிறீர்கள். மாயக்காரரே, வானத்தின் தோற்றத்தை நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே, காலங்களின் அடையாளங்களை நிதானிக்க உங்களால் கூடாதா? இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளம் தேடுகிறார்கள். அதாவது எங்களுக்கு ஒரு அடையாளம் காட்டுங்கன்னு கேட்கிறாங்க ஏசுட்ட. அதுக்கு என்ன செய்யணும்? காட்டுறேன்னு சொல்லணும், காட்டலன்னு சொல்லணும். என்ன சொல்றாரு அவர் தெரியுமா? அந்த யூத மக்களை பார்த்து, இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார். விபச்சார சந்ததியாருங்கிறது ஒரு மாதிரியான நாகரிக வார்த்தையில் இருக்குது. இதையே நம்ம குழாய் அடியில சாதாரணமா கேட்கறத நான் சொல்ல மாட்டேன். இப்படி ஒருத்தன் சொன்னான்னா என்ன அர்த்தம்? விபச்சார சந்ததிங்கிறது ரொம்ப லோவா உள்ளது. ரொம்ப கடுமையான கோபம் வரும்போது, சண்டை வரும்போது ஒருத்தனை பார்த்து ஒருத்தைய பார்த்து ஆம்பளை திட்டிக்கிற கூடிய வார்த்தை. ரொம்ப கீழ்த்தரமான ஒரு கலாச்சாரம் உள்ள மக்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. என்னதான் இருக்கட்டுமே, பாவிகளேன்னு சொல்லலாம், அறிவு கட்டுமேன்னு கூட சொல்லலாம். ஒருத்தன் செய்து தப்புக்காக வேண்டி விபச்சார சந்ததின்னு அப்பம் பாட்டம் 7 தலைமுறை இழுத்து பேசுறது நல்லதா? இது ஒரு நல்ல ஒரு பேச்சுக்கு ஒரு அளவுகோலா பேசிருக்காரு. எப்படி சொல்றாரு? இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளம் தேடுகிறார்கள். எல்லாத்தையும் விபச்சார சந்ததிட்டாரு. இதுல என்ன தெரியுது? ஒரு சாந்த சொரூபமோ ஒரு அமைதி மாதிரியான ஒரு ஆளாகவும் நமக்கு தென்படலை. இதுல இருந்து பார்க்கும்போது நாம அப்படி நம்பல. குர்ஆன் அவரை இதெல்லாம் விட்டு பரிசுத்தப்படுத்து. அதை நம்ம பிந்தி சொல்லுவோம். குர்ஆனுடைய விஷயத்தை சொல்லும் பொழுது சொல்லுவோம், குர்ஆன் அவரை ரொம்ப உயர்வான இடத்துல வச்சு பேசுது. ஆனால் இங்க என்னன்னு கேட்டா, விபச்சார செஞ்சு ரொம்ப கீழ்த்தரமான ரொம்ப தெருப்புருக்கியுடைய வார்த்தைகள்லாம் பயன்படுதுங்க. அதுபோக மத்தேயுல 21:19 இது ரொம்ப பெரிய நல்லா கவனிக்க வேண்டிய விஷயமுங்க. 1:19 சரி எடுத்துட்டேன். சரி, அப்பொழுது சரி இப்படி வருவோம் 18 இருந்து. காலையில் அவர் நகரத்திற்கு திரும்பி வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. இயேசு வர்றாருங்க, அவர் நகரத்துக்கு திரும்பி வரும்போது என்ன செஞ்சிருச்சு? பசி வந்துருச்சு. அப்பொழுது வழியருகே ஒரு அத்தி மரத்தை கண்டு, வழியில வர்றாருங்க, ஒரு அத்தி மரத்தை பார்க்கிறாரு. அதனிடத்தில் போய் அதிலே இலைகளை அன்றி வேறொன்றையும் காணாமல், பசிச்சதுக்காக சாப்பிடுறதுக்கு அத்தி மரத்திட்ட போறாரு. அங்க போனா என்ன இல்ல, காயெல்லாம் ஒன்னையும் காண, வெறும் இலை தான் இருக்குது. இலைகளை அன்றி வேறொன்றையும் காணாமல், இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி உண்டாகாதிருக்க கடவுது என்றார். உடனே அத்தி மரம் பட்டு போயிற்று. இப்ப
நான் கேட்கிறேன், பசி வந்திருக்கு, இந்த மரம் என்னங்க செய்யும்? எதுல கோவிக்கணும் அர்த்தம் வேணாமா? மரம் என்ன செய்யும்? கோவிக்கிறதுக்கு ஒரு மனுஷன் கோவிச்சா அவனுக்கு காரணம் சொல்லலாம். இவர் வர்றாரு, கனி இல்லாட்டி போ, வேற இடத்துல போ, பட்டு போற சொன்னதுக்கு பதிலா நிறைய உனக்கு பூத்து குலுங்கட்டு நான் சாப்பிட்டு போறேன்னு சொன்னாலாச்சு, அது ஒரு பெரிய அற்புதமா எடுத்துக்கலாம். வரும்போது கனி இல்லை, இலைதான் இருந்துச்சான். அதை பார்த்தோன்னே இவர் கோவம் வந்து, கனி இல்லையா, நீ பட்டு பொனாசமா போங்கிறாரு. பாருங்க, இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி உண்டாகாதிருக்க கடவது என்றார். உடனே அத்திமரம் பட்டு போயிற்று. இதே மாதிரியான கருத்துக்கள் என்ன எல்லாத்தையும் ஒரு கருத்திலேயே வர்றதுனால இதே தான் மற்ற வசனங்கள் நாம் பெரும்படிக்கு புறப்பட்டு வந்த திரளான ஜனங்களை நோக்கி, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டியவன் யார்? இது யாருன்னு கேட்டா, ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஞானஸ்நானம் கொடுத்தவர். ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஞானஸ்நானம் கொடுத்தவர் யஹ்யா இருக்காரா இல்லையா, அவரும் அதே மாதிரி சொல்றாரு. எப்படி? விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்திற்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டியவன் யார்? அப்ப இதே மாதிரி அங்க சீசத்திலிருந்தே இவருக்கு வந்திருக்கு. அங்க அது மாதிரி அவர் படிச்சுட்டு வந்து அதே மாதிரியான வார்த்தையை தான் இவர் பிரயோகிக்கிறார். தவிர கூடுதலா ஒன்றும் தெரியல. இதே மாதிரி வார்த்தையை இவர் ரிப்பீட் பண்றார் மற்ற இடத்துல பார்த்தது மாதிரி. அது மாதிரி மார்க் 8:38 ஆதலால் விபசாரமும் பாவமும் உள்ள இந்த சந்ததியில் என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுவானோ அவனை குறித்து மனுஷகுமாரனும் தமது பிதாவின் மகிமை பொருந்தினரவராய் பரிசுத்த தூதர்களோடும் கூட வரும்போது வெட்கப்படுவார் என்றார். இதுல விபச்சாரமும் பாவமும் உள்ள இந்த சந்ததியில், மொத்த சந்ததின்னு சொல்றாரு, விபச்சாரமும் பாவமும் உள்ள சந்ததி, இந்த மாதிரியான வார்த்தைகளை அதில் காட்டுறோம். அது மாதிரி யாக்கோபு 4:4 எடுத்து பார்த்தீங்கன்னா, விவசாரரே, விவசாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான வகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்திற்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சுவிசேஷங்கள் எழுதின யாக்கோபு இந்த மாதிரி எழுதி வச்சிருக்கு. ஆக இதுல இருந்து நமக்கு தெரிய வர்றது என்னன்னு கேட்டா, ஒரு சார்ந்த சொரூபமான ஒரு ஆளாக அவருடைய குருநாதரையும் பார்க்க முடியல, அவற்றை சீடர்களையும் பார்க்க முடியல, அவரையும் பார்க்க முடியல. எதுக்கு எடுத்தாலும் கோபம், எதுல கோபப்படுறங்கிறது தெரியாம இந்த மாதிரி இருக்குது. இது எல்லாத்துக்கும் மேல அவர் பாவிங்கிறத அவர் ஒப்புக்கொள்ளவும் செய்யறாங்க. பாவிங்கிறத அவர் ஒரு இடத்துல ஒப்புக்கொள்ளவும் செய்யறாரு. எப்படி? மார்க் 10:18 மார்க்ல 10:18 அப்படியே சொல்றாரு, மனுஷன் எல்லாரும், நான் மட்டும் விதிவிலக்கு இல்லை, மனுஷன்டா பாவம் செஞ்சுதான் ஆகணும், கர்த்தர் ஒருத்தர் தான் தப்பு செய்யாத ஆளு அப்படிங்கிற ஒரு உண்மையை இயேசு மார்க் 10:18 ஒத்துக்கிறாரு. பாருங்க, அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானே. ஒரு ஆள் நல்லவருங்கிறாரு, எப்படி சொல்றாரு? அதையும் படிச்சிடுறேன். 17 சொல்லப்படுது, பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, என்ன சொல்லிட்டாரு? வெறும் போதகரேன்னு சொல்லாம நல்ல போதகரேன்னு கூப்பிட்டார். நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன், தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. ஏன் சொல்றாரு? என்னப்பா நல்லவன்? நல்லவன் ஒரு தப்பும் செய்யாத ஆத்மான்னு என்னை சொல்லாத, அது தேவனுக்கு மாத்திரம் உள்ள விஷயம், நான்லாம் அது மாதிரி உள்ள ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இயேசுவே இணைஞ்சிருக்காரு. நல்லவன் ஒரு ஆள் சொல்லும் போது கண்டிச்சிருக்காரு. நல்ல கடவுளேன்னு கூட சொல்லல, நல்ல போதகரேண்டாரு. போதகரேண்டு வேண்டாம் சொல்லிக்க, நல்லங்கிற அடைமொழி நம்மளுக்கு போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானே, தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. என்ன வழங்குது? தன்னுடைய பாவத்தை நல்லவர் இல்லைன்னு ஒத்துக்கிறார். பாவியா, எல்லாரும் பாவின்னா அவரும் பாவிதான். அப்ப அந்த மாதிரி தான் நமக்கு தெரியுது. அது மாதிரி இந்த ஞான ஸ்நானம் பெறுவதுன்னு ஒரு விஷயம் இருக்குதுங்க. அதாவது இயேசுடைய காலத்திற்கு முந்தியும் இருந்துச்சு, இயேசுவும் கொடுத்திருக்கிறார். ஞான ஸ்நானம் என்ன? அது மத்தேயுல 3:6 வரிசையா 3:3 பார்த்தோம்னு சொன்னா இதனுடைய விவரங்கள் நமக்கு 3:6 தெரிய வருது. ஞான ஸ்நானம் என்ன? நல்லா கவனிங்க. 3:6
இது யோவானை பத்தி சொல்லப்படுதுங்க. பிந்தி வரணும் இயேசுவை பத்தி. தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞான ஸ்நானம் பெற்றார்கள். யோவான்ட்ட எல்லாரும் அந்த மக்கள்லாம் என்ன செஞ்சாங்க? தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோவான் நதியில் யோவானால் ஞான ஸ்நானம் பெற்றார்கள். இதுல என்ன ஒரு உண்மை விளங்குதுன்னு கேட்டா, ஞான ஸ்நானம் பெறுவது என்றால் ஒருத்தன் தன்னுடைய பாவத்தை எல்லாம் ஒத்துக்கிட்டு அதுக்கு பரிகாரமா தண்ணியில மூழ்கி எந்திரிக்கிறதோ அல்ல தண்ணியை தெளிச்சுக்கிறதோ, அது அவர்களுக்குள்ள கருத்து வேறுபட விஷயம். ஆக ஞானத்தினால ஒரு ஸ்நானம் பண்ணணும். எப்ப பண்ணணும்? பாவங்களை ஒத்துக்கிட்டு பண்ற அறிக்கைக்கு பேர் தான் என்னது? ஞான ஸ்நானம். நல்லா விளங்குதா? நல்லா கவனிங்க. தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞான ஸ்நானம் பெற்றார்கள். அதாவது யெகூயா அலைஹிஸ்ஸலாத்துட்ட அந்த மக்கள்லாம் தங்கள் பாவத்தை பற்றி எல்லாம் அறிக்கையிட்டு ஞான ஸ்நானம் பண்ணாங்கன்னு வருது. இதுல நமக்கு தெரிகிற விஷயம் என்னன்னா, ஞான ஸ்நானம் என்பது பாவம் செஞ்சதுக்காக தன்னுடைய குருவிட்ட கொண்டே கொடுக்கக்கூடிய ஒரு அறிக்கையோடு ஸ்நானம் கலந்திருக்கணும்னு விளங்குது. இதே ஞான ஸ்நானத்தை இயேசு ஒரு ஆள்கிட்ட பண்ணியிருக்காரு. அது சொல்ல வர்றேன். இயேசு ஒரு ஆள்கிட்ட போய் இதே யெகூயாட்ட இதே யோவான்ட்ட இயேசுவும் ஞான ஸ்நானம் பண்றாரு. அது எங்க இருக்கு? அதே மத்தேயுல 3:11 3:13 இருக்குது. அப்பொழுது யோவானால் ஞான ஸ்நானம் பெறுவதற்கு இயேசு கலிலியோவை விட்டு, கலிலியோன்னு ஒரு ஊருக்கு பேரு, கலிலியோவை விட்டு யோர்தானுக்கு, யோர்தான் யோவான் இருந்த ஊர், யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார். ஞான ஸ்நானம் சொன்னா பாவ அறிக்கை பண்ணுவது, அப்புறமேல ஸ்நானம் பண்ணிக்கிறது. இதே காரியத்தை யார் செஞ்சிருக்கிறா? இயேசு யோவான்ட்ட போய் ஞான ஸ்நானம் பண்ணியிருக்காரு. நிறைய வண்டி கணக்கில் பாவம் செஞ்சுட்டேன் ஒருத்தன் சொல்லணும். இந்த மாதிரி பாவங்களை எல்லாம் நீங்க மன்னிக்கிறதுக்காக வேண்டி ஒரு அறிக்கையை விட்டுட்டு அவரும் ஞான ஸ்நானம் பெறுவதற்கு பெற்றாரு. ஞான ஸ்நானம் பெற்ற பிறகுதான் ஆவி வந்துச்சுலாம் சொல்றாங்க. தனி விஷயம். ஆவி வந்த விஷயங்கள் வரும்போது வருவோம். இப்ப நமக்கு என்ன தெரியுதுன்னு கேட்டா, இயேசுவை பற்றி பைபிள் தரக்கூடிய சித்திரத்தை பார்க்கும்போது கூட ஆதமுடைய பாவம் மன்னிக்கப்படலேன்னு ஒரு பேச்சுக்கு ஒத்துக்கிட்டா. மன்னிக்கப்பட்டிருச்சாதான் உண்மை. மன்னிக்கப்படலேன்னு ஒரு பேச்சுக்கு ஒத்துக்கிட்டா கூட பாவத்தை சுமக்க வந்த ஆளும் அது மாதிரி நம்மள மாதிரி பாவியா இருக்காரு. அதுக்கு சொல்ல வர்றேன். பாவத்தை சுமந்து கொண்டார்னு சொல்லப்படக்கூடிய ஆள் இருக்காரு. இதுல கூட நான் சொல்லுவேன், இங்க வந்திருக்கிற ஆள்கள்ல கூட எத்தனை பேர் மதுபான அருந்தாதவங்களா இருப்பீங்க. இவர் அது மாதிரியான ரொம்ப சாதாரண மக்களும் கீழ்த்தரமா நினைக்கக்கூடியதெல்லாம் செஞ்சதாக பைபிள் நமக்கு சித்தரிச்சு காட்டும் பொழுது, பலி கொடுக்கிறதுக்கு இந்த மாதிரியான ஒரு ஆள் தான் தேவைப்படுமா என்பதை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். பலி கொடுத்தாங்களாங்கிற டாபிக் நான் வரல, அப்புறம் சொல்லுவேன். அது போக இன்னொன்னு நீங்க கவனிக்கணும். பைபிளை நீங்க புரட்டி பார்த்தீங்கன்னு சொன்னா எத்தனையோ பேரை நல்ல ஆட்கள்னு பைபிள் அறிமுகப்படுத்துது. எத்தனையோ பேர் என்ன செய்யுது? இவங்களாம் நல்ல நல்ல ஆட்க, இவன் நீதிமான், இவன் பக்திமான், இவன் நல்லவன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் என்ன செய்யுது? பைபிள் அறிமுகப்படுத்துது. இப்ப இயேசு சிலுவையில் அரைஞ்சி தன்னைய பலியும் கொடுத்து அதுக்கு பிறகுதான் பாவம் சுமக்கப்படுது என்று சொன்னா, அதுக்கு முன்னாடி வந்த அந்த ஆட்களை நல்லவர் நீதிமான்னு சொல்லக்கூடாது. இயேசு தான் நம்ம எல்லாரும் பாவமும் தொடர்ந்துகிட்டே வந்துச்சு. ஆதமுட்ட இருந்து அவர் தலைமுறைக்கு வந்துச்சு, நோவாட்ட வந்துச்சு, ஆபிரகாம்கிட்ட வந்துச்சு, ஏசாக்கிட்ட வந்துச்சு, ஈசாக்கிட்ட வந்துச்சு, இஸ்மாயில்கிட்ட கடைசியில இவன் எல்லாத்தையும் யூசுப் வரைக்கும், ஜோசப் வரைக்கும் கடைசியா இயேசு பலி கொடுத்தவனதான் அது நீங்குது அப்படின்னு சொன்னா, முன்னாடி வாழ்ந்த பல நல்ல அடியார்களை பற்றி பைபிள் சொல்லும் பொழுது அவன் நல்லவன், இவன் நீதிமான், அவன் நீதிமான், இப்படி எல்லாம் நிறைய நற்சான்று சொல்றதை பார்க்கிறோம். அது எங்கேங்கிறத முதல்ல சொல்லி போடுறேன், அப்புறம் அதை ஒட்டிய வாதத்தை நான் சொல்றேன். ஆதியாகமம் 6:8 ஆதியாகமத்தில் 6:8 சொல்லப்படுது, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்று முஸ்லிம்கள் சொல்லக்கூடிய நோவா அப்படிங்கிறவரை பற்றி சொல்லுது பாருங்க. 6:8 சரி சரி 8 சொல்றாரு, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. எல்லா பேரும் அழிஞ்சு போயிட்டான். அந்த நோவாவுடைய காலத்தில் உள்ள மக்கள்லாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் உள்ள மக்கள்லாம் வெள்ளப்பிரளயத்தில் அழிஞ்சு போன வரலாறு முஸ்லீம் கிறிஸ்தவ எல்லாத்துக்கும் தெரியும். அதுல என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. கர்த்தருடைய கிருபை பெற்றவராக யார் இருந்தாரு? நோவா
இருந்தார் என்று ஆதியாகமோ 6:8 சொல்லுது. அதே மாதிரி லூக்கா 1:15 யோவான் ஸ்நானனை பற்றி, அதாவது யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி சொல்லும் பொழுது அவரை நல்ல ஆளு. லூக்கா 1:15 லூக்கா 1:15 சரி. இதுல ஒண்ணு, இந்த யோவானுக்கு கொடுத்த சர்டிபிகேட் யாரும் கொடுத்ததில்லை, தேவனுடைய தூதரே வந்து கொடுக்கிறார். தேவனுடைய தூதரு ஜக்கரியான்னு நம்ம சொல்லுவோமா இல்லையா, அதை சக்கரியான்னு அவங்களும் சொல்லுவாங்க. ஜக்கரியா நபியுடைய மகன் தான் யாரு? யஹ்யா, அதாவது யோவான். இந்த ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி மலடாக இருக்கும் பொழுது, இவர் வயசான காலத்தில் இருக்கும்போது ஒரு புள்ள வேணும்னு கேட்டார் இல்லையா. இதில் தெரிஞ்ச விஷயம்னால அதுக்கு ஆதாரம் சொல்லாமல் போயிட்டு இருக்கிறேன், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்ப இந்த கேட்கும் போது தேவ தூதன் வந்து அவருக்கு நற்செய்தி சொல்றாரு. அதாவது மலக்கு வந்து, வானவர் வந்து, பரிசுத்த ஆவி வந்து, ஜிப்ரீல் வந்து அவருக்கு நற்செய்தி சொல்றார். எப்படி? தூதன் அவனை நோக்கி, சக்கரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் மனைவியாகிய எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக, உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும், அவன் பிறப்பு நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள், அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாயிருப்பான். யாரு? யோவான் வந்து கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாயிருப்பான், திராட்சை ரசமும் மதுவும் குடியான், குடிக்க மாட்டான், தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியினால், தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே, இதை பத்தி நான் பிந்தி சொல்லுவேன், வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான். இது யாரு சொன்னதுங்க? கர்த்தருடைய தூதரே வந்து யோவான நல்ல ஆளுங்கிறார். இயேசு வந்து பலியான பிறகுதான் இந்த பாவம் சுமக்கணும்னு சொன்னா, இயேசுக்கு முன், இயேசு கருவுல உருவாகிறதுக்கு முந்தைய இவர் உண்டாயிட்டார். இந்த 6 மாசத்துக்கு மூத்தவர் இவர். இவரை பத்தி நற்செய்தி சொல்லப்படுது, கர்த்தருக்கு பெரியவனாயிருப்பான், பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டிருப்பான். இந்த இயேசுவுக்கு சொல்ற மாதிரி மதுபானம் அருந்துற மாதிரி எல்லாம் அவரை சொல்ல முடியாது, திராட்சை ரசமும் மதுபானமும் குடியான், இந்த மாதிரியான ஒரு ஆள் என்று யாரை பற்றி சொல்லப்படுது? யோவான் ஸ்நானனை பற்றி சொல்லப்படுது. அதே மாதிரி லூக்காவுடைய 1:66 லூக்கா 1:66 1:66 இருக்கு பாருங்க. அவைகளை கேள்விப்பட்டவர்கள் எல்லோரும் தங்கள் மனதிலே அவைகளை வைத்துக் கொண்டு, இந்த பிள்ளை எப்படிப்பட்டதா இருக்குமோ என்றார்கள். கர்த்தருடைய கரம் அந்த பிள்ளையோட இருந்தது, கர்த்தருடைய கரம் அந்த பிள்ளையோட இருந்தது அப்படின்னு சொல்லி அதே இதை பத்தி தான் சொல்லப்படுது. 1:80 அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலங்கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும் வனாந்தரங்களிலே இருந்தான். அது மாதிரி மார்க் 6:20 மார்க் 6:20 அதேதான், அதே யோவானத்தான் இருக்கும். சரி, அது ஏனென்றால், அதேனென்றால் யோவான் நீதியும் பரிசுத்தமும் உள்ளவன் என்று ஏரோது அறிந்து அவனுக்கு பயந்து அவனை பாதுகாத்து அவன் யோசனையின்படி அநேக காரியங்களை செய்து விருப்பத்தோட அவன் சொல்லை கேட்டு வந்தான். அப்ப யோவான் நீதியும் பரிசுத்தமும் உள்ளவன் என்று குறிப்பிடப்படுது. யோவான் எப்படிப்பட்டவராக இருந்திருக்காரு? நீதி உள்ளவராக இருந்திருக்கார், பரிசுத்தம் உள்ளவராக இருந்திருக்கார். அது மாதிரி இன்னொரு தாவீதுடைய மகன் யோசியா அப்படிங்கிறவரை பத்தி 2 ராஜாக்கள்ல சொல்லப்படுது. 2 ராஜாக்கள் 22:2 அவன் கர்த்தரின் பார்வைக்கு, அவன் யாரு, யாரை பத்தி சொல்லப்படுதுன்னா தாவீதின் மகன் யோசியா பத்தி. யோசியா ராஜாவாகிற போது 8 வயசா இருந்ததுன்னு சொல்லி வருது. அந்த யோசியாவை பத்தி சொல்லும் பொழுது, அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து
தன் தகப்பனாகிய தாவீதின் வழியிலெல்லாம் வலது இடது புறம் விலகாமல் நடந்தான். எப்படி நடந்திருக்காரு? இப்படி பெசகாம கிளீனா நட போட்டுட்டு போயிருக்கிறார் என்று சொல்லி யோசாயாவை பற்றி சொல்லப்படுது. அதே மாதிரி தானியேல் என்பவரை பற்றி தானியேல் ஆகமத்தில் 4:8 சொல்லப்படுது. தானியேல்ல 4வது அதிகாரம் 8வது வசனத்தில் சொல்லப்படுது. சரி, கடைசியிலே என் தேவனுடைய நாமத்தின்படியே பெல்தஷாத்சார் என்னும் பெயரிடப்பட்டு பரிசுத்த தேவர்களின் ஆவியையுடைய தானியேல், பரிசுத்த தேவர்களின் ஆவியையுடைய தானியேல் என்னிடத்தில் கொண்டு வரப்பட்டான். அப்ப பரிசுத்த ஆவியுடைய யாரு? தானியேல் அப்படிங்கிற மாதிரி தானியேலை பற்றி சொல்லப்படுது. அப்ப இந்த மாதிரியான ஆட்களை, ஜக்கரியாவையும் அவருடைய மனைவியை பற்றியும் இதே மாதிரி சொல்லப்படுது. ஜக்கரியாவையும் அவர் மனைவியை பற்றியும் 1:6 நான் ஏற்கனவே வாச்சின லூக்காவில் அதே மாதிரி சொல்லப்படுது. எசேக்கியேல் மன்னனை பற்றி 2ஆம் ராஜாக்கள்ல 18வது அதிகாரத்தில் 5, 6, 7 இதே கருத்து சொல்லப்படுது. எசேக்கியேல் மன்னன்கிற ஆளை பற்றி 2ஆம் ராஜாக்கள்ல 18, 5, 6, 7 சொல்லப்படுது. பாருங்க, அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனை போல் ஒருவனும் இருந்ததில்லை. அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான். ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று என்று சொல்லி அந்த வசனங்கள்ல சொல்லப்படுதுங்க. இதுல என்ன விளங்குது? கர்த்தர் அவனோடவே இருந்திருக்காரு. யாரோட இருந்திருக்காரு? எசேக்கியேல்ங்கிற மன்னனோட இருந்ததாக 2ஆம் ராஜாக்கள்ல சொல்லப்படுது. அது மாதிரி சாம்சன்கிற ஒரு ஆளை பத்தி நியாயாதிபதிகள் அப்படிங்கிற ஆகமத்தில் 13, 4, 5, 6, 7 இதே மாதிரி நல்லவன் நீதிமான்கிற மாதிரி கருத்து சொல்லப்படுது. சாம்சன்ல 13, 4, 5, 6 13, 4 நீ கற்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். அவன் தலையின் மேல் சவரக்கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல், நல்ல கவனிங்க, அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனாயிருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் அப்படின்னு சொல்லிட்டு 5வது வசனத்தில் இருக்கிறது. அது தொடர்ந்து உள்ள வசனங்கள் அவனுடைய சிறப்புகளை தான் சொல்லுது. அது மாதிரி சாமுவேல்ங்கிற ஆளை பத்தி, சம்வேல்னு நம்ம சொல்லக்கூடிய சாமுவேல்ங்கிற ஆளை பத்தி 1ஆம் சாமுவேல்ல 12, 3, 4, 5 இதே மாதிரி சொல்லப்படுது. 1ஆம் சாமுவேல்ல எடுத்துட்டீங்களா? 12, 3, 4, 5 எடுத்துட்டான். இதோ இருக்கிறேன், கர்த்தரின் சந்நிதியிலும் அவர் அபிஷேகம் பண்ணி வைத்தவருக்கு முன்பாகவும் என்னை குறித்து சாட்சி சொல்லுங்கள். நான் யாருடைய எருதை எடுத்துக்கொண்டேன், யாருடைய கழுதையை எடுத்துக்கொண்டேன், யாருக்கு அநியாயம் செய்தேன், யாருக்கு இடுக்கன் செய்தேன், யார் கையிலே பரிதானம் வாங்கி கொண்டு கண்சாடையாய் இருந்தேன் சொல்லுங்கள். அப்படி உண்டானால் அதை உங்களுக்கு திரும்ப கொடுப்போம் என்றான். அதற்கு அவர்கள், நீர் எங்களுக்கு அநியாயம் செய்யவும் இல்லை, எங்களுக்கு இடுக்கன் செய்யவும் இல்லை, ஒருவர் கையிலும் ஒன்றும் வாங்கவும் இல்லை என்றார்கள். இப்படியே ஒரு ஆளை பத்தி 12, 3, 4, 5 அதற்கு அவன், நீங்கள் என் கையில் ஒன்றும் கண்டுபிடிக்கவில்லை என்பதற்கு கர்த்தர் உங்களுக்கு எதிராக சாட்சியாக இருக்கிறார். அவர் அபிஷேகம் பண்ணினவரும் இன்று அதற்கு சாட்சி என்றான். அதற்கு அவர்கள், அவர் சாட்சிதான் என்றார்கள். அப்ப யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாத ஒரு ஆளாக சாமுவேல்ங்கிறத பத்தி சொல்லப்படுது. அது மாதிரி இயேசுடைய தந்தையை பத்தி நல்ல ஒரு ஆள்னு சொல்லி, தந்தைன்னா மரியாளுடைய கணவர், தந்தைன்னா அவங்க பட்டியலில் போட்டிருக்கிறாங்க, அதுக்காக சொல்றேன். இயேசுடைய தந்தை, அதாவது இயேசுடைய தாயுடைய கணவர் என்று சொல்லப்படக்கூடிய மரியாளை பற்றி மத்தேயு 1:19 அவரும் நல்ல ஆள்னு சொல்லப்படுது. எப்படி? மத்தேயு 1:19 அவள் புருஷனாகிய யோசேப்பு, யாருடைய புருஷன்? மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்து
அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் இரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையா இருந்தான். மரியத்தை பத்தி கற்பமானவன அவர் நீதிமானா இருந்தான்னு சொல்லப்படுது. நீதிமானா என்ன அர்த்தம்? நல்ல ஆள் அர்த்தம். அப்ப இந்த மாதிரியான ஆட்கள்லாம் நீதிமானாக ஆனது எப்படி? இவர் பாவத்தை இன்னொரு ஆள் சுமந்த பிறகுதான் ஒரு ஆள் நீதிமானாக ஆக முடியும் சொன்னா, இவங்களை எல்லாம் நீதிமானு, பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டவர், நல்ல தங்கமான ஆளு, இந்த மாதிரியான கருத்துக்கள்ல சொல்ல முடியாது. சொல்லி இருக்கிறதுல இருந்து விளங்குது இதெல்லாம் இந்த ஒரு ஆள் பாவத்தை ஒரு ஆள் தூக்கிட்டு வர்ற விளையாட்டு கிடையாது, நல்லா தெரியுது. அதனால நல்லவர்னு சொல்ல முடியுதுங்க. இல்லாட்டி எப்ப சொல்லணும்? மூசாவுக்கு உள்ள வேதத்துல சொல்லப்பட்டிருக்க கூடாது, இயேசுக்குன்னா சொல்லப்பட்டிருக்கலாம். இப்ப நான் சொல்ல வாசிச்ச வாசகங்கள் எல்லாம் இயேசுவுக்கு வந்தது அல்ல. இயேசுவுக்கு இவர் சுமந்த பிறகு வந்த வாசகம் இல்ல. இப்ப நான் வாசித்த அவ்வளவுமே, இந்த நல்லடியார்களை பற்றி நான் சொன்னேனே, இதுல வாசித்த அவ்வளவுமே இயேசுவுக்கு முந்தி உள்ள சமாச்சாரங்கள். அதாவது மோசே, எசக்கியேலு, எஸ்ரா, நெகமியான்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஆகமங்கள்ல, இயேசுவுக்கு முன்னாலே அருளப்பட்டது என்று நம்பப்படக்கூடிய ஆகமங்கள்ல, இயேசு பலிய ஆவுறதுக்கு முந்தையே வந்ததாக கிறிஸ்தவர்கள் நம்பக்கூடிய ஆகமத்தில் இவர்கள் எல்லாம் நல்லவர்கள் என்று குறிக்கப்படுவது ஏன்? என்ன தெரியுது? இந்த இது இல்லைன்னு தெரியுது. ஒரு ஆள் பாவத்தை இன்னொரு ஆள் சுமக்க முடியாதுங்கிறதுக்கு இதுக்கு மேல சான்று தேவையே இல்லை. இருந்தாலும் பச்சையாவும் சில சான்றை சொல்றேன். இதுல தெளிவா தெளிவா பைபிள்ல நம்ம பார்க்கிறோம். உபாகமம்னு ஒரு ஆகமம் இருக்குது. அந்த ஆகமத்துல 24:16 வசனத்துல ஒருத்தன் பாவத்தை ஒருத்தன் சுமக்க இயலாதுன்னு பச்சையா இருக்கு. நல்லா கவனிங்க. இதெல்லாம் உபாகமம் 24:16. ஒரு ஆளுடைய பாவத்தை இன்னொரு ஆள் சுமக்க முடியாது அப்படின்னு சொல்லி 24:16 என்று சொல்லி உபாகமத்தில் இருக்குதுங்க. சரி, பிள்ளைகளுக்காக பிதாக்களும், உபாகமம் 24:16, பிள்ளைகளுக்காக பிதாக்களும் பிதாக்களுக்காக பிள்ளைகளும் கொலை செய்யப்பட வேண்டாம். அவனவன் செய்த பாவத்தின் நிமித்தம் அவனவன் கொலை செய்யப்பட வேண்டும். நல்லா கவனிக்கணும். பிதாக்களுக்காக பிள்ளைகளுக்காக பிதாக்களும் பிதாக்களுக்காக பிள்ளைகளும் கொலை செய்யப்பட வேண்டாம். அவனவன் செய்த பாவத்தின் நிமித்தம் அவனவன் கொலை செய்யப்பட வேண்டும். இது உபாகமத்தில் இருக்குது. என்ன தெரியுது? ஒருத்தர் ஆதமு செஞ்ச பாவத்துக்கு அவர் தான் தண்டனை அனுபவிக்கணுமே தவிர அதுக்காக வேண்டி அவர் சந்ததி அனுபவிக்கணுங்கிறது கிடையாது. நாங்க அதனால பாவியா பிறக்கணுங்கிறது கிடையாது. நாம யாரும் பாவியா பிறக்கிறது இல்லை. பரிசுத்த ஆத்மாக்களா தான் அவ்வளவு குழந்தைகளும் பிறக்குது என்பது நம்முடைய நம்பிக்கை. அது அங்கேயும் காணப்படுது. முன்னாடி வந்த வேதம் என்று நம்பக்கூடிய மூசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு வந்த தௌராத் என்று சொல்லப்படக்கூடிய அந்த 5 ஆகமங்களுக்குள்ளே, தௌராத்தா இல்லையாங்கிறது நாளைக்கு தலைப்பு, தௌராத் என்று சொல்லப்படக்கூடிய அந்த 5 ஆகமங்களுக்குள்ளே தான் எது இருக்குது? பிதாக்களுடைய நிமித்தம் பிள்ளைய கொலை செய்யக்கூடாது, பிள்ளைக்கு நிமித்தம் பிதாவை கொலை செய்யக்கூடாது சொல்ற நிறுத்திக்கிறாம அவனவன் பாவத்துக்கு தான் அவன் கொலை செய்யப்படணும். இப்ப ஏசு கொலை செய்யப்பட்டார்னு சொன்னா அவர் செஞ்ச பாவத்துக்கு கொலை செய்யப்பட்டிருக்கலாமே தவிர மற்ற ஆட்களுடைய பாவத்தை தூக்கி கொலை செஞ்சிருக்க முடியாது என்று பைபிள் சொல்ல. நான் சொல்லல, ஏசு கொலை செய்யப்பட்டது நெசம்னு சொன்னா சிலுவையில் அரைஞ்சி அவர் ஏதோ பாவம் செஞ்சிருக்கணும், அதுக்கு வேண்டுமானால் பிடிச்சி அரைஞ்சி கொலை செய்யப்பட்டிருக்கணுமே தவிர அடுத்த ஆள் பாவத்துக்குங்கிற விளையாட்டு கிடையாது. தெளிவா சொல்லுது. அதே மாதிரி எசக்கியேல் 18வது அதிகாரம் 1-2-3, எசக்கியேல் 18வது அதிகாரம் 1-2-3 சொல்லப்படுது, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி. இது கர்த்தர் சொல்றார், நல்லா கவனிக்கணும். கர்த்தருக்கு பின்னாடி அல்லது தீர்க்கதரிசிகளுக்கு பின்னாடி சிலர் உருவாக்கின சுவிசேஷம் இல்லை. இது கர்த்தர் சொல்றார். எப்படி? கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் பிதாக்கள் திராட்சை காய்களை தின்றார்கள், பிதாக்கள் திராட்சை காய்களை தின்றார்கள், பிள்ளைகளின் பற்கள் பூசி போயின என்னும் பழமொழியை நீங்கள் இஸ்ரவேல் தேசத்தை குறித்து சொல்லுகிறது என்ன? இனி இஸ்ரேலில் இந்த பழமொழியை சொல்லுவது இல்லை என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். இப்படி ஒரு பழமொழி இருந்துச்சுங்க இஸ்ரேலில். இப்படி ஒரு பழமொழி வழக்கமா இருந்துச்சு. எப்படி பழமொழி? அப்பம் போய் திராட்சை காய திண்டா பிள்ளைக்கு பல்லு பூசி போச்சு அப்படின்னு ஒரு பழமொழி இருந்துச்சு. கர்த்தர் சொல்றாரு, இந்த பழமொழியை கூட இந்த இஸ்ரேல் தேசத்தை சொல்லக்கூடாது. இந்த மாதிரி பழமொழி அப்பம் திண்டா அப்பம் பல்லு கூசணும், அப்பம் திராட்சை காய திண்டாங்கிறதுக்காக வேண்டி பிள்ளைக்கு பல்லு கூசுது என்ற பழமொழியை கூட பேசக்கூடாதுன்னு சொல்லி கர்த்தர் சொல்ற. நான் சொல்லல, கர்த்தர் சொல்றாரு. தெளிவா பாருங்க.
பிதாக்கள் திராட்சை காய்களை தின்றார்கள், பிள்ளைகளின் பற்கள் கூசி போயின என்னும் பழமொழியை நீங்கள் இஸ்ரவேல் தேசத்தை குறித்து சொல்லுகிறது என்ன? இனி இனி இஸ்ரவேலில் இந்த பழமொழியை சொல்வது இல்லை என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்கிறேன், என் ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். சரியா பச்சா? அப்ப பழமொழி உதாரணத்துக்கு கூட பேசக்கூடாதுங்க. சுமக்கிறானா இல்லையாங்கிறத விட்டுருவோம். இப்படி மாதிரி பழமொழி நாட்டில் இருந்தா கூட ஒழிச்சு விடணும். ஒரு ஆள் பாவத்தை ஒரு ஆள் சுமக்கிற மாதிரி உள்ள பனைமரத்தில் தேள் கொட்ட, தென்னை மரத்தில் நெறி கட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, இப்படி பழமொழி கூட பேசக்கூடாது. பனைமரத்தில் தேள் கொட்டினா அங்கதான் நெறி கட்டணுமே தவிர தென்னை மரத்தில் வந்து நெறி கட்டக்கூடாது. இந்த மாதிரியான பழமொழியை பேசக்கூடாது என்று சொல்லி கர்த்தர் தெளிவா சொல்லி இருக்கும் போது, யாரோ ஆதமும் பாவம் செஞ்சாங்களாம், அதுக்கு 5000 10,000 வருஷத்துக்கு பிந்தி பைபிள் பிரகாரம் 7000 8000 வருஷம் வரும் ரெண்டு பேருக்கு மத்தியில். இந்த 8000 வருஷத்துக்கு பிறகு வந்து ஒரு ஆள் தூக்கிக்கிட்டாருன்னு சொன்னா இது ஏற்புடையதா இல்லை பைபிள் பிரகாரமே. அதே மாதிரி 2ஆம் ராஜாக்கள்ல 14வது அதிகாரத்தில் 6வது வசனத்திலையும் 2ஆம் ராஜாக்கள் 14:6. சரி, 1 கொரிந்தியர் 3:8. சரி, ஆனாலும் பிள்ளைகளின் நிமித்தம் பிதாக்கள் கொலை செய்யப்படாமலும் பிதாக்கள் நிமித்தம் பிள்ளைகள் கொலை செய்யப்படாமலும் அவனவன் செய்த பாவத்தின் நிமித்தம் அவனவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடி கர்த்தர் கட்டளையிட்ட பிரகாரம் கொலை செய்தவர்களின் பிள்ளைகளை அவன் கொல்லாதிருந்தான். கர்த்தர் எப்படி எழுதியிருக்காராம்? எப்படி? பிள்ளைகளின் நிமித்தம் பிதாக்கள் கொலை செய்யப்படக்கூடாது, பிதாக்கள் நிமித்தம் பிள்ளைகள் கொலை செய்யப்படக்கூடாது. அதோடு நிறுத்திக்கிறல, அவனவன் செய்த பாவத்தின் நிமித்தம் அவனவன் கொலை செய்யப்பட வேண்டும். அதே மாதிரி எரேமியாவுல 1 கொரிந்தியர்ல 3:8 1 கொரிந்தியர்ங்கிறதுல 3:8 சொல்லப்படுது பாருங்க. மேலும் நடுகிறவனும் நீர் பாய்ச்சுகிறவனும் ஒன்றாயிருக்கிறார்கள், அவனவன் தன் தன் வேலைக்கு தக்கதாய் கூலியை பெறுவான். அவன் தன்னுடைய வேலைக்கு தக்க கூலியைத்தான் பெறுவான். சும்மா ஒரு ஆள் தூக்கிட்டு போயிட முடியாது. திருடுனா நீ பெறணும், படணும். நீ கொலை செஞ்சா நீ படணும். நான் பாட்டு கொலை செய்வேன், இன்னொரு ஆள் இதை தூக்கிட்டு போயிடுவார் பாவத்தைலான்னா இது கூடாதுன்னு இருக்குது. என்ன இருக்குது? நடுகிறவனும் நீர்ப்பாய்ச்சுகிறவனும் ஒன்றாயிருக்கிறார்கள், அவனவன் தன் தன் வேலைக்கு தக்கதாய் கூலியை பெறுவான். அதே மாதிரி எரேமியாவுல 31, 29, 30வது வசனத்திலையும் ஒருத்தன் பாவத்தை இன்னொருத்தன் சுமக்க முடியாது, இயேசு சுமந்து கொண்டாருங்கிற எரேமியா 31, 29. சரி, அதேதான். அதை வந்து சுருக்கமாக விளக்கம் இல்லாமல் போயிடுறேன். பிதாக்கள் திராட்சை காய்களை தின்றார்கள், பிள்ளைகளின் பற்கள் கூசி போயின என்று அந்நாட்களில் சொல்ல மாட்டார்கள். அதே மாதிரியான கருத்து. எசேக்கியேல் 18, 20. பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும். எசேக்கியேல் 18, 20. பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும், குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமப்பதும் இல்லை, தகப்பன் குமாரனுடைய அக்கிரமத்தை சுமப்பதும் இல்லை, நீதிமானுடைய நீதி அவன் மேல் தான் இருக்கும், துன்மார்க்கனுடைய துன்மார்க்கமும் அவன் மேல் தான் இருக்கும். நான் நல்லது செஞ்சா என் மேல அது இருக்கும், நீங்க தப்பு செஞ்சா வேணாம், நான் தப்பு செஞ்சா அது என் மேலதான் இருக்கும். அப்ப நான் நல்லது செஞ்சாலும் அது ஏன் தலையில தான், நான் தப்பு செஞ்சாலும் அது ஏன் தலையில தான் சொல்லிட்டு எசேக்கியேல்ல 18வது அதிகாரத்துல 20வது வசனத்துல தெளிவா நல்லா கவனிக்கணும். முக்கியமான வாசகம். பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும், இது சுமக்கிறது இல்லைன்னு தெளிவா ஒரு முக்கியமான வசனம்ங்கிற. குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமக்கிறது இல்லை. ஆதம் செஞ்ச பாவத்தை இப்படியெல்லாம் ஒரு காலத்தில் பின்னாடி கிட்டு கட்டி விடுவார்கள் என்பதற்காகத்தான் இந்த முன்னறிவிப்பாக கர்த்தர் இந்த மாதிரி சில வசனங்களை சொல்லி இருப்பாருன்னு நினைக்க தோன்றுது. ஒரு ஆள் பாவத்தை ஒரு ஆள் சுமக்கணும்னு ஒரு சித்தாந்தம் பின்னாடி வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அவ்வளவு தெளிவாக இதில் சொல்லப்பட்டு நிச்சயமானம் இருக்குது, கைவரிசை காட்டப்படாம. பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும், குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமப்பதும் இல்லை, தகப்பன் குமாரனுடைய அக்கிரமத்தை சுமப்பதும் இல்லை, நீதிமானுடைய நீதி அவன் மேல் தான் இருக்கும்,
துன்மார்க்கனுடைய துன்மார்க்கமும் அவன் மேல் தான் இருக்கும். இயேசு பரிசுத்த ஆவியாவே இருந்தாருன்னு வச்சுக்கிருவோம், பாவமே செய்யலேண்டே வச்சுக்கிருவோம், அது அவருக்கு நல்லது வரும், அவ்வளவுதான் வச்சுக்கிட்டாங்க. அவர் ரொம்ப உலகத்துல யாருக்கும் இல்லாத தகுதியோட அவர் வந்து இருந்தாலும் கூட அதுக்கு பரிசு அவருக்கு கிடைக்குமே தவிர இங்க பங்குலாம் யாருக்கும் வைக்க இயலாது, அவருக்கு தான் அது. வச்சுக்கிட்டாலும் தப்பு செஞ்சா அவங்கள சொல்றாங்க பைபிள்ல, தப்பே செய்யாத அதிசயத்துல பிறந்த உலகத்துல எவருக்கும் கிடைக்காத அளவுக்கு பாவண்ட என்னன்னு கூட தெரியாத அளவுக்கு அவர் இருந்தால் கூட அவர் செஞ்ச நன்மை அவருக்கு, நான் செஞ்ச தீமை எனக்கு, இத அவர் தூக்கிக்கிட்டு போற விளையாட்டு இல்ல. இன்னும் பாருங்க எசேக்கியேல் மத்தேயுல 7:1-2 இது புதிய ஏற்பாடுல இது இயேசுவே சொல்றாரு, நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். சும்மா எல்லாத்தையும் முடிச்சிட்டு பாவியா பிறக்கிறான் இப்படிலாம் சொல்லக்கூடாதான். நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். நீ என்ன மாதிரி அளக்கிறியோ அது மாதிரி உனக்கும் அளக்கப்படும். அப்ப இதுல என்ன விளங்குது? அவன் வேலைக்கு அவன் பொறுப்பு. இன்னும் தெளிவாக குழந்தைகள் இருக்காங்களா இல்ல, பிறந்த குழந்தைகள் அவங்க பாவமே செய்யல பரிசுத்த ஆத்மாக்கள் சொல்லி இயேசு சர்டிபிகேட் கொடுக்கிறாரு. பிறக்கும் போதே பாவியா பிறக்கிறான்னு சொன்னார்கள். ஆனா இயேசு என்ன சொல்றாருன்னு கேட்டா மத்தேயு 19:14 சொல்றாரு, குழந்தைகள்லாம் நல்ல ஆள்கள், குழந்தைகள் இங்க வர விடுங்கிறார். அவ்வளவு தெளிவா சொல்றாரு. 19:14 இயேசு பாருங்க, அப்பொழுது சிறு பிள்ளைகளின் மேல் அவர் கைகளை வைத்து ஜெபம் பண்ணும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களை சீசர்கள் அதட்டினார்கள். சின்ன பிள்ளைகளை கொண்டு வர்றாங்க, சீசர்கள் பொதுவாக மாதிரி இருப்பாங்க, அதை போகாத விரட்டி விடுறாங்க. அப்ப இயேசு சொல்றாரு, இயேசுவோ சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது சொல்றார். பரலோக ராஜ்யம் நித்திய ஜீவன் சொர்க்கம், பரலோக ராஜ்யம் யாருக்கு உள்ளது? இந்த சின்ன பிள்ளைக்கு உள்ள. ஏன் சின்ன பிள்ளை பாவம் செய்ய மாட்டான், அப்பம் பாவத்தை சுமக்குறான்னு சொன்னா இதை சொல்லியிருக்க கூடாது, அவனையும் வரக்கூடாது, அவன் தலையிலையும் பாவம் கிடக்குது. ஏன் அப்பம் பாவம் பாட்டம் பாவம் முப்பாட்டம் பாவம் வரைக்கும் இவர் சுமந்துகிட்டு இருக்கிறாரு, வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கணும். இந்த ஆளுக்கு பாவமே செய்ய மாட்டாங்க, சின்ன பிள்ளைய செய்யறது பாவமும் இல்லை. சின்ன பிள்ளைய செய்யறது எப்படி ஆதாம நன்மை தீமை அறியாத காலத்துல போய் செஞ்சாரோ அது மாதிரி சின்ன பிள்ளைய செய்யற பாவம் தான் அது. அது பாவம் போடா வாடான்னு பேசினா கூட பாவம் இல்லை. அவர் சொல்றாரு பாருங்க, சிறு பிள்ளைகள் என்னிடத்திலே வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்று சொல்லி அவர்கள் மேல் கைகளை வைத்து பின்பு அவிடம் விட்டு புறப்பட்டு போனார் இருக்குது. இப்ப இதுல என்ன விளங்குது? பாவத்தை சுமக்கிறதுங்கிற தத்துவமும் கிடையாதுன்னு விளங்குது. ஆதமும் பாவம் செஞ்சாருங்கிறதும் போய் சரியில்லை, செஞ்சார்னு வச்சுக்கிட்டாலும் அது மன்னிக்கப்பட்டது என்பதும் தெரிகிறது. ஒரு பேச்சுக்கு மன்னிக்கப்படலை என்று வச்சாலும் கூட அவருக்கு பின்னாடி சில நீதிமான்கள் வந்தாங்களா இல்லையா, அவங்கள நீதிமான் சொன்னதுனால அப்பவாவது மன்னிக்கப்பட்டுருச்சுன்னு தெரியுது. அப்பவும் மன்னிக்கப்படலைன்னு வச்சாலும் கூட ஒரு ஆள் பாவத்தை ஒரு ஆள் சுமக்க இயலாதுன்னு தெரியுது. மன்னிக்கப்படலைன்னா ஆதமுக்கு தண்டனை காத்திருக்குன்னு அர்த்தம். மன்னிக்கப்படலைன்னா எப்படி நம்ம சொல்லணும்? ஆதம் செஞ்ச பாவத்துக்கு இனிமே அவர் தண்டனை அனுபவிப்பார்னு சொல்ல முடியுமே தவிர அவர் செஞ்சவர் கெஞ்சி கெஞ்சி கேட்கும் போதெல்லாம் மன்னிக்கல, இவர் இன்னொரு ஆள் தூக்கணும்னு மன்னிச்சுக்கிட்டாருங்கிறது ஏத்துக்கிற முடியாததா இருக்கு. உலகத்திலையும் கூட இந்த சித்தாந்தத்தை யாருமே ஒத்துக்கிற மாட்டாங்க. என் மகன் நான் திருடிட்டேங்கிறதுக்காக வேண்டி என் மகனுடைய கையை பிடிச்சி வெட்ட முடியுமா? உங்க அப்பன் திருடிட்டான் வாடா ஜெயிலுக்குண்டு கூப்பிடுவாங்களா? இதை விசாரணைக்காக வேண்டி வேண்டாம், இவனை பிடிச்சாதான் வருவாங்கிறதுக்கு வேண்டுமானா போலீஸ்ல விசாரணை கைதியா வேண்டாம், மாமனை மச்சானை பிடிச்சிட்டு போவாங்களே தவிர குற்றவாளியா கொண்டு கோர்ட்டில் நிறுத்த மாட்டாங்க. விசாரணைக்கு பிடிக்கிறது உண்டு. நான் எஸ்கேப் ஆயிட்டேன்னு சொன்னா நான் யாரை பிடிச்சா வருவேன்னா அந்த மாதிரி ஆளை பிடிச்சி வச்சுக்கிடுவான், அப்பதான் நான் வருவேன். இதுக்கு வேணா பிடிக்கலாமே தவிர
குற்றம் சுமத்தப்பட்டு அவன் திருடிட்டு கொலை செய்து ஓடிவிட்டான், இவனுக்கு அந்த தூக்கு தண்டனையை கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் எவனாவது வக்கீல் வாதாடினா அவனை பார்த்து நகைப்பான். நீதிபதி நகைக்கும், உலக நகைக்கும், உரை நகைக்கும். இந்த சித்தாந்தத்தை எங்கேயாவது கடைபிடிக்கப்படுதா? உலகத்துல எத்தனையோ ஆட்சி, கிறிஸ்தவர்களுடைய ஆட்சி நடக்கக்கூடிய இடத்துல கூட ஒரு ஆளுடைய பாவத்தை இன்னொரு சுமந்துக்கிற முடியும்னு சொன்னா அப்ப யாரையா சுமந்துக்கிற வச்சிடலாமே. அப்படி யாருமே செய்யறது இல்லைங்க. அதனால இது ரொம்ப வரிச்சு நான் சொல்ல வேண்டியதில்லை. ஒரு ஆள் பாவத்தை இன்னொரு ஆள் சுமக்க முடியாதுங்கிறது தர்க்க ரீதியா நிரூபிக்க வேண்டிய தேவையே இல்லை, யாருமே ஒத்துக்கிற மாட்டோம். அது போக இன்னொரு இடத்துல சொல்லப்படுது, பாவத்துடைய சம்பளம் மரணம்னு சொல்லப்படுதுங்க. வெளிப்படுத்திய சுவிசேஷத்துல 12வது அதிகாரத்தில் 2ல் சொல்லப்படுது, பாவத்துக்கு சம்பளம் என்னது? ரோமர்ல இது வெளிப்படுத்தினது. இது அதாவது ஆதியாகமத்தில் 2 பேருக்கு தண்டனை கொடுக்கப்பட்டா இல்லையா, ஆதாமுக்கு யோவாளுக்கும். அந்த தண்டனைய இந்த பரிசுத்த ஆவியை சுமந்திருக்கக்கூடிய மரியாளும் பெற்றிருக்கிறார்கள். அப்ப இவரு பாவியா பிறக்கிறாருன்னு சொல்லுவார். இது வெளிப்படுத்தின சுவிசேஷத்துல 12:2 காணப்படுதுங்க. அப்ப இந்த பாவத்தை சுமக்கிறதுக்காக அவர் வந்திருக்கிறாரு. அந்த பாவத்துக்காக கொடுக்கப்பட்ட தண்டனை உலகத்துக்குலாம் இல்லாம போனா போயிட்டு போகுது. குறைஞ்சபட்சம் இது இவரை சுமந்துகிட்டு இருக்கிற தாய்க்காவது இருக்கணும் இல்லையா, அது இல்லைன்னு கூட சொல்லுது. அவள் கர்ப்பவதியா இருந்து, அவள் தான் மரியாள், கர்ப்பவதியா இருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள் அப்படின்லாம் என்ன செய்யுது, வெளிப்படுத்தின சுவிசேஷத்தில் இருக்குது. அப்ப இதையெல்லாம் நம்ம பார்க்கும்போது மனுஷன் பாவத்தை செஞ்சதுனால இன்னொரு ஆள் சுமக்க முடியாது என்பது தெரியுது. இது போக இன்னொரு கோணத்தில் பார்ப்போம். இயேசு தன்னுடைய இருக்கா எத்தனை முடிக்கணும்? இருக்கா? இது போகங்க பலியாகிறது பாவத்துக்கு பரிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஆபிராமு ஈசாக்கு விஷயத்தெல்லாம் ஆபிராமுடைய குமாரர் ஈசாக்குன்னு சொல்லல, இஸ்மாயில் ஈசாக்குன்னு நமக்குள்ள கருத்து வேறுபாடு விஷயம், அது தனியா பேசிக்கிறோம். நாம இஸ்மாயில்னு சொல்றோம், ஒரு குமாரன் வச்சுக்கிறோம். ஆபிரகாம் தன்னுடைய மகனை பலியிடுறதுக்காக வேண்டி நினைக்கிறாரு, அழைச்சிக்கிட்டு போனார். ஆனா இறைவன் அதை ஒத்துக்கிறல, சோதனைக்காக செஞ்சதுதானே, ஒரு ஆட்டை இறக்கி அந்த பலியிலிருந்து காப்பாத்திட்டான். அப்ப இந்த மாதிரி ஒரு பலியை கடவுள் விரும்புறாரு. அந்த மாதிரி ஒரு பலி கொடுக்க வேண்டி இருந்தது. அதுக்காக இயேசு பலியானார்னு சொன்னா அதுல சில கேள்விகள் நமக்கு பிறக்குது. பலியாகிறதுன்னு சொன்னா விரும்பி ஆசைப்பட்டு நான் அந்த மாதிரி இவ்வளவு பாவம் செஞ்சுட்டாங்க, நான் ஒரு நல்ல ஒரு பணிக்காக வேண்டி நான் பலியாக போறேன் அப்படின்னு சொல்லி இருந்தா பலியானது உண்மையான, சிலுவையில் அறையப்பட்டு பலியானது உண்மைண்டா அது அதுல பைபிள் காட்டக்கூடிய சித்திரத்தின் பிரகாரம் கூட இவர் எப்படியாச்சும் இதுல தப்பிச்சுக்கிறணும், ஒளிஞ்சுக்கிறணும், காப்பாற்றப்பட்டுங்கிறதுக்கு எடுத்த முஸ்தீபு முயற்சியும் இருக்குத, அவ்வளவு எடுத்திருக்காரு. பயங்கரமான முஸ்தீபு எடுத்திருக்காரு. யாரு? இயேசு. இந்த பலியிலிருந்து குர்பானியிலிருந்து தப்பிச்சுக்கிறதுக்காக வேண்டி எல்லா விதமான முயற்சிகளுமே பண்ணியிருக்கிறார். இதை நம்ம பரவலாக நம்ம பார்க்க முடியுது. எப்படி? உதாரணமா மத்தேயுல 26-24 சரி. அப்ப இயேசுவை 12 சீடர்கள் இருந்தாங்க. அந்த 12 சீடர்கள்ல ஒருத்தன் யூதாஸ்ங்கிறவன் காட்டி கொடுத்து விட்டான். இந்த ஆளு, இந்த காட்டி கொடுத்த ஆளை பத்தி இயேசு சொல்றாரு முன்கூட்டியே, இவன் காட்டி கொடுப்பான் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு அதை சொல்ற வசனம் தான் நான் படிக்க போற வசனம். மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார். ஆகிலும் எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் தன்னை சொல்றாரு, எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டி கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ, அந்த மனுஷன் பிறவாது இருந்தானால் அவனுக்கு நலமாய் இருக்கும் சொல்றாரு. காட்டி கொடுக்க போற ஆளு யாரு? இவரு ஒளிஞ்சுக்கிட்டு போறாரு. அதை இந்த யூதாசுங்கிறவன் காட்டி கொடுக்க போறான். காட்டி கொடுக்கிற ஆளுக்கு உள்ள ரிசல்ட் அவர் சொல்றாரு, ஐயோ பாவம், இன்னும் பிறக்காம இருந்திருக்கலாமே, இவ்வளவு பெரிய மோசமான ஒரு காரியத்தை செய்யறான்னு அவனை ஒரு மற்ற ரகமான ஒரு சாப மாதிரி ஒரு வார்த்தைங்க பயன்படுத்துறார். என்ன சொல்லி இருக்கணும்? யூதாசே, நல்லதொரு காரியம் செய்கிறாய், என்னை காட்டி கொடுப்பதன் மூலம்
இந்த உலகத்தினுடைய எல்லா பாவத்தையும் நான் சுமக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி தருகிறாய், நீ நீடூழி வாழ வேண்டும் இப்படில சொல்லணும். இவர் பழிலங்க, எதுக்கு பழியா? விரும்பில பழியாகிறாரு. விரும்பி போய் பாவத்தை சுமக்கிறதுக்கு பழியா இருந்தா காட்டி கொடுத்தவனுக்கு ஐயோ இவன் பிறக்காம இருந்திருக்கலாமே, அவ்வளவு வேதனை அனுபவிப்பானா. அதுக்காக சொல்றாரு இவன் பிறக்காம இருந்து தொலைஞ்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு காட்டி கொடுக்கிறவனை சபிக்கிறார்னு சொன்னா என்ன அர்த்தம்? காட்டி கொடுக்கப்படுறத விரும்பல, அதான் அர்த்தம். அட யூதாசு கவலைப்படாத, காட்டி கொடுக்கிற பாவத்தையும் சேர்த்து நான் சுமந்துக்கிறேன், கவலைப்படாத. நீ காட்டி கொடுப்பியா இல்லையா? ஆதமுல இருந்து வர்ற பாவம் மட்டும் இல்ல, காட்டி கொடுக்கிற பாவத்துக்கும் கவலைப்படாத, அதையும் தூக்கி தோல்ல சுமந்துக்கிறதுக்கு நான் தயார்னு சொல்லி முதுகுல தட்டி கொடுத்தாரா? ஐயோ இவன் பிறக்காம இருந்திருக்கலாமே இந்த பாவி. பாவின்னு சொல்லல, கருத்தை தான் நான் சொல்றேன், வாசனத்தை முதல்ல வாசிச்சிட்டேன். அது மாதிரி மார்க்ல 14:21 நான் இருக்கிறேன் 21 தானே, அதே வாசகம் தான். மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார். ஆகிலும் எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டிக் கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ, அந்த மனுஷன் பிறவாது இருந்தானால் அவனுக்கு நலமாய் இருக்கும். இதே தான் சொல்லியிருக்காரு. அப்ப இதுல என்ன விளங்குது? இந்த காட்டி கொடுக்கப்படுற செயல் அவர் விரும்பல, பலியாவ விரும்பலன்னு தெரியுது. விரும்பாம இழுத்து கொண்டு போய் ஒரு ஆளுமை வெட்டி விட்டா அது பலின்னு சொல்ல முடியுமா? அது யாருமே பலின்னு சொல்ல மாட்டோம். பாவத்துக்காக வேண்டி பலியாக ஒரு ஆளு இப்படி இருக்கிறது சரியில்லை. அடுத்து எல்லாருமே அவர் தான் சொல்லணும்னு வச்சுக்கிறோம். கிறிஸ்த உலகமாச்சு அந்த ஆளுக்கு யூதாசுக்கு தான் பெரிய பாராட்டு தெரிவிக்கணும். இந்த பாவத்தை இந்த யூதாசு மட்டும் காட்டி கொடுக்காம இருந்தா இன்னும் பாவியாவுல உலகம் பிறந்துகிட்டு இருக்கு. யூதாசுக்கு தான் சரியான மதிப்பு கொடுக்கணும். இயேசுவுக்கு அடுத்தபடியாச்சு தான் கொடுக்கணும் குறைஞ்சபட்சம். யூதாஸ் செஞ்ச வேலையினாலதான் நம்ம பாவத்துக்கே மீட்சி கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யூதாஸ் ஒரு மரியாதைக்குரிய ஒரு ஆளாக கிறிஸ்தவ சமுதாயம் கருதணும். தானே உண்மை. காட்டி சாதாரண வேலை இல்லையே, நம்ம பாவத்தை சுமக்கிறதுக்குள்ள ஒரு சரியான குர்பானி கொடுத்துருக்கான். அந்த சும்மா வெறும் வேலை செய்ய காட்டி கொடுத்தான்னு சொன்னாலும் கூட இந்த பாஷையில சொன்னா குர்பானிக்கு என்றால் தான் காரணமே, குர்பானிக்குள்ள மூல காரணம் அந்த இருந்திருக்காரு. அது மாதிரி தப்பிக்கிறதுக்கு அவர் பல வழிகளையும் தேடி இருக்காருங்க. பிடிக்கப்படுறாங்கன்னு தெரிஞ்சவனே சரி அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தானா சரணடைஞ்சிருக்கணும் இல்லையா? தப்பிக்கிறதுக்கு என்னென்ன வழியெல்லாம் இருக்குன்னு தேடி இருக்காரு. இதை யோவான்ல 8:59 சொல்லுதுங்க. பழி வாங்குறதுக்கு பேர் பழின்னு யாராவது சொல்லுவாங்களாங்க? எவ்வளவு என்ன மாதிரி எல்லாம் தப்பிக்க. 8:59 இதுதான். அப்பொழுது அவர் மேல் வேறொரு சந்தர்ப்பத்துக்கு கல் எறியும், அவர் மேல் எரியும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள். இயேசு மறைந்து அவர்கள் நடுவே கடந்து தேவாலயத்தை விட்டு போனார். சாதாரண அடி வாங்குறது கூட பயந்துக்கிட்டு கல்லுகளை எடுத்தவன மறைஞ்சுக்கிறது என்னஞ்சிட்டாரு, அவர் வெளியே போக ஆரம்பிச்சிருக்காரு. அது மாதிரி இன்னொன்னு நம்ம பார்க்கணும். தற்காப்புக்காக வேண்டி ஆயுதம்லாம் வாங்கி வச்சுக்கிறேங்கிற விட்ட வர்றாங்க, பிடிக்க வர்றாங்கன்னு தெரிஞ்சவன கத்தி அருவாள்லாம் தயார் பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி கருத்துல எல்லாத்தையும் தயாரிக்க சொல்றாருங்க. லூக்கா 22:36 சொல்லுது. லூக்காவில் 22:36 சரி. அதற்கு அவர் இப்பொழுதோ முந்தி சொல்லியிருந்தாரு, இந்த பட்டயம் கிட்ட இதெல்லாம் வச்சுக்கிற கூடாதுன்னு சொல்லியிருந்தார் முந்தி போதனை. இந்த பிடிக்க வந்த பிறகு சொல்றாரு இவர். அதற்கு அவர் இப்பொழுதோ பணப்பையையும் பணப்பையும் சாமான் பையும் உடையவன் அவைகளை எடுத்துக்கொள்ள கடவன். பட்டயம் இல்லாதவன், பட்டயம்னா என்ன? கத்தி. பட்டயம் இல்லாதவன் தன் வஸ்திரத்தை விற்று ஒன்றை கொள்ள கடவன். கத்தி இல்லாதவன் இருக்கிற சட்டையை வித்தாச்சு ஒரு கத்தியை வாங்கி வச்சுக்க. பிடிக்க வர்றாங்கன்னு தெரிஞ்ச உடனே பட்டயத்தை வாங்கி வச்சுக்கிற சொல்றாரு. பட்டயம் இல்லாதவன் கத்தி வச்சிருக்கணும், வச்சுக்க, இடுப்புல எடுத்துக்க. கத்தி இல்லையா, சட்டையை வித்துட்டாச்சு ஒரு கத்தியை வாங்கு. இது இவ்வளவு தப்பிக்க எவ்வளவு முஸ்தீ பாருங்க. விரும்பி பலியாகிறது இப்படியா பலி? இப்படி போய் பிடிக்கப்பட்ட ஒரு பலியான இதுக்கு பலின்னு ஒத்துக்குருவோமா? பலியானான்னு ஒத்துக்குருவோம். இவ்வளவு வேலையும் பண்ணி கோக்குமாக்கு பண்ணி எங்கிட்டாவது ஓடி போயிடணும்னு செஞ்சு கத்தி வாங்க அருவா வாங்கலாம் சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு பிடிச்சி ஒரு ஆள் பிடிச்சி கொண்டு விட்டான்னு சொன்னா அதை கொண்டான்னு ஒன்று வச்சுக்கிட்டா
இது என்ன பழி இருக்குதுல, இது எப்படி நீங்க பழின்னு சொல்லி இது மாதிரி ஆயிரக்கணக்கான கொலைகளை உலகத்தில் பார்க்குறோமே, அது நல்லா தெரியுது. அது மாத்திரம் இல்லைங்க, முகங்குப்புற விழுந்து, நம்மெல்லாம் முகங்குப்புற விழுந்து சஜாச்சிரமா இல்லையா, அது மாதிரி முகங்குப்புற விழுந்து சஜிதாவில் கடந்துக்கிட்டு அழுது மன்றாடுறார் கடவுள்கிட்ட காப்பாத்துறதுக்கு. கர்த்தரே, உலகத்துல யாருக்கும் கொடுக்காத ஒரு வாய்ப்பை எனக்கு தந்து விட்டீர், எனக்கு இந்த வாய்ப்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன், சீக்கிரம் அந்த வேலை வந்து விடட்டுமே அப்படின்னு கேட்கல. என்ன கேட்கிறாரு, எப்படியாச்சும் இதை காப்பாத்தி, இந்த இதுல இருந்து இந்த சாவுல இருந்து என்னண்டாவது காப்பாத்தி மன்றாடுறார். மத்தேயுல 26, 38, 39 சொல்லுது. வேகமாக போக வேண்டியது, டைம் கொஞ்சம் தான் இருக்கு. அடுத்தது 26, அது அந்த காப்பி இன்னும் எடுத்துக்கல, நாளைக்கு 4 காப்பி எடுத்துக்கலாம். 26, 38. அப்பொழுது அவர் ஏசு குடிக்க வர்றாங்க தெரிஞ்சவன, என் ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, என் ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோடு கூட விழித்திருங்கள். சீடர்கள்ட்ட சொல்றாரு, அட என் கூட பக்கத்தில் இருந்துக்கிறீங்கடா, கூட வந்து விழித்திருங்கடான்னு சொல்றாரு. சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் மரணத்தை சொல்றாரு, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். பிடிக்க வந்துட்டாங்க, இந்த மரணம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது. நான் உத்தரவு ஒன்றும் போடல, உன் சித்தத்தின்படி ஆகட்டும், ஆனாலும் என்னைய காப்பாத்திரு கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர்கிட்ட இதுல தப்பிக்கிறதுக்கு இவ்வளவு பெரிய வேலை அழுது முகங்குப்புற செஞ்சிருக்காருங்க. அதுக்கப்புறமேலு மார்க் 14:36 இதை பார்க்கலாம். அப்பா பிதாவே சொல்றாரு, அப்பா பிதாவே, எல்லாம் உம்மாலே கூடும், இந்த பாத்திரத்தை என்னிடத்திலிருந்து எடுத்து போடும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் காப்பாத்த சொல்றாரு. அப்புறமேலே லூக்காவுல 22, 39, 42 திருக்குரான் தமிழாக்கம் தயாராகிவிட்டது. 8வது பதிப்பு. அனைவருக்கும் புரியும் எளிய நடை, தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள், கலை சொற்களின் விளக்கங்கள், திருக்குரான் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குரான் பாதுகாக்கப்பட்ட வரலாறு, திருக்குரான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள், முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மோன் பப்ளிகேஷன்ஸ், நம்பர் 83/3, மூர் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810.